திரு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப சிறுகதை சுயரூபம். எது முக்கியம்? தன்மானமா, வயிற்றுப் பசியா? ஒருத்தருடைய வாழ்க்கையில வயிற்றுப் பசி அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். வறுமையில சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. ஆனா தன்மானங்கிறது அதை விட பெருசு இல்லையா? இந்த கதையை கேட்டு எது முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். சுயரூபம். வேப்பங்குளம் கிராமத்தில் 200 வீடுகள் உண்டு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பழம்பெருமையும் உண்டு. இப்போது சில வருஷங்களாக பருவமழை சரிவர பெய்யாமலும் வேலை வெட்டிகள் கிடைக்காமலும் போய் அகவிலைகளும் தாறுமாறாக ஏறிக்கொண்டு விடவே அந்த கிராமத்தின் பெரும்பாலான வீடுகளில் உண்டு என்று சொல்வதற்கு அந்த பழம்பெருமை ஒன்றுதான் மிஞ்சி இருந்தது. பழம்பெருமை படைத்த இந்த வேப்பங்குளத்தில் பிறந்த எத்தனையோ பேரில் தற்சமயம் 50 வயதை தாண்டிய வி.க. மாடசாமி தேவரும் ஒருவர். அப்படி சொல்லிக் கொள்ளுவதை விட வீரப்ப தேவர் பேரன் என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்வதில்தான் அவருக்கு பிரியம் அதிகம். தாத்தா வீரப்ப தேவரின் அரிய சாதனைகளையும் ஒரு கடுஞ்சொல்லுக்கு 9 தலைகளை சீவி எறியும் மகா தீரத்தையும் உடன் பிறந்த தங்கை ஏதோ ஒரு சமயம் அவரை லட்சியம் செய்யாமல் இருந்ததற்காக அவளுடைய மூத்த மகன் கல்யாணத்தின் போது யார் யாரோ தாங்கியும் கட்டாயப்படுத்தியும் அழுதும் இன்னும் என்னென்ன விதமாகவோ கும்பிட்டு கூத்தாடியும் கை நனைக்காமலே வந்துவிட்ட வைராக்கியத்தையும் மாடசாமி தேவர் தம் வாழ்நாளில் சந்தித்த ஒவ்வொரு 2 கால் பிறவியிடத்திலும் சொல்லி சொல்லி பெருமைப்பட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட வீரப்ப தேவரின் பேரர் காலனும் அஞ்சும் கந்தசாமி தேவரின் ஏக புத்திரர் வி.க. மாடசாமி தேவர் என்னும் பெயர் கொண்ட அந்த வேப்பங்குள வாசி. அன்றொரு நாள் அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து ஊருக்கு கிழக்கே உள்ள யாரோ ஒருவருடைய மிளகாய் தோட்டத்தின் கிணற்றடியில் நின்று பொடி மணலை எடுத்து தந்த சுத்தி பண்ணி கொண்டிருந்த போது முத்தையா தேவர் என்ற ஒருவர் எதிர்பாராத விதமாக அங்கே திடீரென்று பிரசன்னமாகி, என்ன பெரிய தேவரே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்ன மாதாந்தம் நடக்க சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீரு? இல்ல நாள் காணாதா? காலே அரைக்கால் ரூபா காசுக்கு 1000 நட நடந்தாச்சு. நீரும் வாய் சலிக்காம 1000 சால்ஜாப்பு சொல்லியாச்சு என்று கர்ஜித்தார். கிணற்றில் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்த ஒரு வேற்று ஜாதிக்காரனின் முன்னிலையில் தம்மை இப்படியெல்லாம் பேசி பாக்கியை கேட்கும் முத்தையா தேவருக்கு சரியான புத்தி புகட்ட வேண்டும் என்று நினைத்த மாடசாமி தேவர், நான் என்ன உமக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு அலைகிறேன்னு சொல்லிடுறீரா? இல்ல எதிரே வந்தா தலையை சீவிருவீரா? தெரியாம தான் கேட்க என்றார். ஒளிஞ்சுக்கிட்டு அலையலைன்னா வீட்டுல இருக்கணும்ல. ஆமா, நீர் வருவீர்னு சொல்லி உமக்காக வேலை வெட்டி எல்லாம் போட்டுட்டு நான் வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கணுமாக்கும். இந்த விவகாரம் எல்லாம் எதுக்குயா? எனக்கு கொடுக்க வேண்டியதை விட்டெறிஞ்சிட்டீர்னா நீர் வீட்டுல இருந்தா தேவலையா இல்ல காட்டுல இருந்தா தேவலையா? பொறவு நான் எதுக்கு உம தேடுறேன்? காசுதானே கேட்கிறீர் என்று நிமிர்ந்து நின்று கொண்டு ஒரு கேள்வியை போட்டார் மாடசாமி தேவர். வேறு என்னத்தை கேட்கிறேன்? அது கூடவா சந்தேகம்? முத்தையா தேவரே, ரொம்ப தூரம் பேச்சு வச்சுக்கிட வேண்டாம். மத்தியானம் காசு வந்து சேரும் பாரும். உம்ம பாட்டுல என்னென்னத்தையோ. மீதி பேச்சை காதில் வாங்கி கொள்ளாமலே முத்தையா தேவர் அப்பால் நகர்ந்து விட்டார். அங்கே நின்றுதான் என்ன செய்ய போகிறார்? மாடசாமி தேவரும் வாயில் கொப்பளித்த வாய்க்கால் தண்ணீரை தூவென்று துப்பி விட்டு கிழக்கே மங்கம்மாள் சாலையை நோக்கி நடக்கத் தொடங்கினார். மங்கம்மாள் சாலை என்பது இந்நாள் ட்ரங்க் ரோடாகும். சென்னை மாநகரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் செல்லும் அந்த சாலையில் கோவில்பட்டிக்கும் கயத்தாருக்கும் நடுவில் ஒரு விளக்கு பாதை பிரிகிறது. அரை மைலுக்கு மேற்கில் இருக்கும் வேப்பங்குளத்துக்கு செல்லும் அந்த பாதையும் மங்கம்மாள் சாலையும் சந்திக்கும் இடத்தில் முருகேசம் பிள்ளையின் பலகாரக்கடை என்ற ஒற்றை தனி குடிசை ஒன்று இருக்கிறது. பஸ்ஸுக்காக புளிய மரத்து நிழலில் வந்து காத்திருக்கும் பிரயாணிகளையும் தெற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் செல்லும் மாட்டு வண்டிகளையும் மற்றும் பாதசாரிகளையும் நம்பி அவ்விடத்தில் 20 வருடங்களுக்கு முன் நிறுவப்பட்ட அந்த கடை முருகேசம் பிள்ளைக்கு 500 ஏக்கர் புன்சை நிலத்தையும் சிமெண்ட் தளம் போட்ட ஒரு ஓட்டு வீட்டையும் சம்பாதித்து கொடுத்ததுமல்லாமல் அவருடைய 3 பெண்களுக்கு கல்யாணமும் செய்து வைத்திருக்கிறது. அந்த கடைக்கு தேவர் போய் சேர்ந்த போது முருகேசம் பிள்ளை சிலருக்கு பலகாரம் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். முருகேசம் பிள்ளை அவர்கள் மாடசாமி தேவர் அவர்கள் வந்ததை கவனிக்கவில்லை என்றும் சொல்ல முடியாது. கவனிக்க விரும்பவில்லை என்பதுதான் சரி. பஸ்ஸுக்கு வந்த பிரயாணிகளுக்கு
பலகாரங்களை கொடுத்து காசாக்குவதிலேயே பிள்ளை அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார். தேவரோ தாம் வந்ததை தெரிவிப்பதற்காக இடையிடையே ஏதேதோ பேச்சு கொடுத்து பார்த்தார். அது புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளைப் போலவும் தாடகையின் மார்பில் பாய்ந்த ராமபாணம் போலவும் இந்த பக்கமாக புகுந்து அந்த பக்கமாக பறந்து விட்டது. அப்போது சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களில் ஒருவன் வேப்பங்குளத்துக்காரன். அவனையும் சேர்த்து ஐயா, ராசா என்று உபசரித்தார் முருகேசம் பிள்ளை. அதை பார்த்த தேவர், 4 காசு சேர்ந்தெடுத்துனா கழுத களவாணி பயல்களை கூட முருகேசம் பிள்ளை தாங்குவாரு என்று இகழ்ச்சியாக எண்ணிக்கொண்டு ஒரு மூலையில் உட்கார்ந்தார். எல்லோரும் சாப்பிட்டு போய்விட்டார்கள். செல்விருந்து ஓம்பிய பிள்ளை வருவிருந்தை பார்த்திருக்கலானார். ஆனால் அப்போது பரிதாபமாக மாடசாமி தேவர்தான் வந்த விருந்தாக காத்து கொண்டிருந்தார். ஆள் இல்லாத இந்த சமயம் பார்த்து கோட்டையை பிடிப்பதற்காக தமது முஸ்தீப்பை தொடங்கினார் தேவர். என்னன்னாச்சி, ஆள் ஒரு மாதிரி இளைச்ச மாதிரி இருக்கீங்களே, என்ன சங்கதி என்று ஆரம்பித்தார். இளைப்பு என்ன இளைப்பு, என்னைக்கும் போலதான் இருக்கேன் என்று அலட்சியமாக கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே பதில் சொன்னார் பிள்ளை. தேவரிடமிருந்து அடுத்த கேள்வி கிளம்பவில்லை. பஸ் வந்தது. அதிலிருந்து ஒரே ஒரு பிரயாணி மட்டும் இறங்கினான். அவனை வரவேற்று சாப்பிட அழைத்தார் பிள்ளை. அவன் பசியில்லை என்று சொல்லி அவரிடமிருந்து தப்பித்துக் கொள்ள முயன்றான். அகப்பட்டு கொண்டால் அரை ரூபாயோ 3/4 ரூபாயோ கணக்காகிவிடும் என்று பயம் அவனுக்கு. ஆனால் பிள்ளையா விடுகிறவர்? ஓடி போய் அவன் கையை பிடித்து இழுத்தார். கையை விடுமையா, பசிச்சா வரமாட்டான் ஒரு மனுஷன், கடங்கார மாதிரி வந்து கையை பிடிச்சு இழுக்கிறீரே என்று கோபமாக சொல்லி கையையும் உதறிவிட்டு அவன் ஊரை பார்த்து நடந்தான். முருகேசம் பிள்ளைக்கு இது அவமானமாக இருந்தது. அதை மறைப்பதற்காக மாடசாமி தேவரிடம் வலிய வந்து பேச்சு கொடுத்தார். தப்பி ஓடியவனை தமக்கு மிகவும் வேண்டியவனை போல குறிப்பிட்டு பேசினார் பிள்ளை அவர்கள். வேண்டியவன் இப்படியெல்லாம் முகத்தை முறித்தார் போல பேசுவது அவமானப்படத்தக்க விஷயம் அல்ல என்று தேவர் நினைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கையாண்ட தந்திரம் அது. பிள்ளை அவர்கள் தம்மையும் ஒரு பொருட்டாக கருதி பேச ஆரம்பித்ததை எண்ணி மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கொள்ளத் தொடங்கிய மாடசாமி தேவர், என்ன இருந்தாலும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு மனுஷாலோட தராதரம் தெரியறதில்ல அண்ணாச்சி என்றார். ஆனா இவன் அப்படி இல்ல, தங்கமான பிள்ளை என்றார் பிள்ளை அவர்கள். போறா அண்ணாச்சி, பேச்ச விடுங்க, இப்போ வியாபாரம் எல்லாம் எப்படி என்று விசாரித்தார் தேவர். என்னமோ அச்சு இல்லாம தேரு ஓடுது, போட்ட முதல்ல கூட கண்ணால பார்க்க முடியல என்று புலம்பினார் பிள்ளை. நல்லா வியாபாரம் ஆகணும் இல்ல சொன்னாங்க. சொல்லுவாங்க, சொல்றவங்களுக்கு என்ன, முருகேசம் பிள்ளை கொள்ளையடிச்சு மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கான்னு கூட சொல்லுவாங்க. என்னோட கண்ணும் விழி விதுங்கிறது எனக்குல்ல தெரியும். பாருங்க, என் மக மாங்கன்னு, அதாவது அவர் 3வது மகளின் செல்ல பெயர். என் மக மாங்கன்னு ஆடிக்கு வந்தவ இன்னும் இங்கேயே இருந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு 4 வடத்துல ஒரு முத்து மாலைய போட்டு அனுப்பி வச்சிடணும்னு பாக்குறேன். அதுக்கு 2 பவுனும் சேர மாட்டேங்குது என்று வருத்தத்தோடு சொன்னார். தேவர் மிகப்பெரிய பசியப்பத்தை விட்டு பிள்ளையின் துயரத்திற்கு அனுதாபம் காட்டுவது போல் நடித்துக் கொண்டு, 2 பவுன் போதுமா 4 வட முத்து மாலைக்கு என்று குழந்தையை போல கேட்டார். சரியா போச்சு போங்க, கையில 10 பவுன் இருக்கு, 12 பவுனா பண்ணிப்படணும்னு பாக்குறேன் என்றார் பிள்ளை. ஆமா அண்ணாச்சி, செய்யறத நல்லாதான் செய்யணும். யாருக்கு செய்யறோம்? நம்ம குழந்தைக்கு தானே செய்யறோம் என்று அனுதாபத்தை பூரணமாக வெளிப்படுத்தினார். ஐயாவுக்கு ரொம்ப கவலை என்று தமக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார் பிள்ளை. அப்போது தேவர் தமக்குள் சொல்லிக் கொண்டது பின்வருமாறு: இவன் மகளுக்கு சங்கிலி போடலேன்னு தான் இந்த வீரப்ப தேவர் பேரனுக்கு கவலை பாரும். நம்ம தலையெழுத்து இப்படிப்பட்ட அற்ப பயல்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டி பேச வச்சிருக்கு. அவன் அரை வைத்து கூழுக்கு அலைகிறான். இந்த பய மகளுக்கு என்னடானா முத்து மாலை பண்ணி போடணுமா, முத்து மாலை, அதுவும் 4 வடத்துல. கும்பி கூழுக்கு அழுவுதான், கொண்ட பூவுக்கு அழுவுதான். அற்ப பயலுக்கு அனுதாபம் காட்டுவது தேவருக்கும், வெறும் பயல் அனுதாபம் காட்டுவது பிள்ளைக்கும் அடியோடு பிடிக்கவில்லை. முருகேசம் பிள்ளை பேச விரும்பாமல் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். ரோட்டின் தென் கோடியையும் வலது கோடியையும் ஒரு முறை எட்டி பார்த்துவிட்டு காலை உணவு உட்கொள்ள உட்கார்ந்தார்.
பிள்ளை அவர்கள் இட்லிகளையும் வடைகளையும் எடுத்து வைத்துக் கொண்டு தேங்காய் சட்னியை தொட்டு சாப்பிடும் காட்சியை கண்ட தேவருக்கு நெஞ்சு படபடவென்று அடித்தது. முந்தா நாள் சரியாக சாப்பிடாமலும் நேற்று அறவே சாப்பிடாமலும் இன்று வெறும் ஆச்சாரத்துக்காகவே பல் தேய்த்து விட்டு பசியப்பம் விட்டு கொண்டும் இருக்கும் ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற உணர்ச்சி கூட இல்லாமல் பிள்ளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். நமக்கும் 4 இட்லி வையுங்க அண்ணாச்சி என்று தம்மை மறந்த நிலையில் கேட்டு விடுவதற்கு தேவர் வாயை திறந்து விட்டார். நல்ல வேளையாக திறந்த வாயில் பேச்சு வெளிவராமல் மற்றொரு பசி ஏப்பமே வந்தது. கேட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? முருகேசன் பிள்ளை கடன் கொடுக்க கண்டிப்பாக மறுத்திருப்பார். அத்துடன் தேவரின் நம்பிக்கையும் தகர்ந்திருக்கும். கேட்காமல் இருந்தாலோ சாயங்காலம் வரையிலாவது நம்பிக்கையை நீட்டலாம். இதை உணர்ந்து பிள்ளை அவர்களை மெல்ல மெல்ல வசப்படுத்தி கடைசியில் தமது காரியத்தை சாதிப்பதற்கான உபாயங்களையும் மார்க்கங்களையுமே தேடலானார் தேவர். சிறிது நேரத்தில் அடுத்த பஸ் வடக்கே இருந்து வந்தது. அதில் இருந்து 3 பேர் இறங்கினார்கள். மூவரும் உள்ளூர்காரர்கள். அவர்கள் சாப்பிட வரமாட்டார்கள் என்பது பிள்ளை அவர்களுக்கு தெரியுமாதலால் அவர்களை வீணாக கூப்பிடவில்லை. அவர் இப்படி வர்றவர்கள் எல்லாம் கடைக்கு வராம போனா அண்ணாச்சி சொன்ன மாதிரி வியாபாரம் தான் எப்படி நடக்கும் என்று வாயை திறந்தார் மாடசாமி தேவர். செடி வச்சவன் தண்ணி ஊத்துவான், நீர் ஏன் கவலைப்படுறீரு என்று பதில் சொல்லிவிட்டு பிள்ளை அவர்கள் திரும்பி உட்கார்ந்து கொண்டார். மத்தியானம் ஆயிற்று. வயிற்று சோற்றுக்கு முருகேசன் பிள்ளை வீட்டில் எடுபிடி வேலை செய்து உயிரை பேணிக் கொண்டிருக்கும் ஒரு சிறுவன் அவர் வீட்டில் இருந்து அவருக்கு மத்தியான சாப்பாடு கொண்டு வந்தான். காரணம் இல்லாமலே நித்திய வழக்கப்படி அவன் மீது ஒரு வசை புராணம் பாடி முடித்தார் பிள்ளை அவர்கள். பிள்ளை அவர்களை சண்டாளன் என்று மனதுக்குள் திட்டிக் கொண்டு அதே சமயத்தில் அவருடைய கட்சியிலேயே சேர்ந்து கொண்டு அந்த சிறுவனை மாடசாமி தேவரும் கடிந்து கொண்டார். இது பிள்ளை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. தேவரே, இவன் என்ன அனாத பயல்னு பாத்தீரா? நான் தான் திட்டுறேன்னா நீரும் எதுக்கு பின்பாட்டு பாடுறீரு என்று ஒரு போடு போட்டார். தேவருக்கு முகத்தில் அறைந்தார் போல இருந்தது. பல்லை பல்லை காட்டிக்கொண்டு, நான் அப்படி என்ன சொன்னேன்? அவனுக்கு புத்திதானே சொன்னேன் என்று பரிதாபகரமாக சொன்னார். பையன் தேவரை சிம்ம பார்வை ஒன்று பார்த்துவிட்டு போனான். காலையில் இருந்து முருகேசன் பிள்ளையோடு வளர்த்த நட்பு இப்படி ஒரு நிமிடத்தில் தகர்ந்து தரைமட்டமாகி விட்டது என்று தேவருக்கு ஏமாற்றம். பழையபடியும் அவரோடு சிநேகிதமாகி விடுவதற்கு தக்க தருணத்தை எதிர்பார்த்தவராய் அந்த இடத்தில் இருந்தபடியே இருந்து கொண்டிருந்தார் தேவர். இரவு 7 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. திருநெல்வேலியில் இருந்தும் கோவில்பட்டியில் இருந்தும் எத்தனையோ பஸ்ஸுகள் வந்து போயின. எத்தனையோ பேர் முருகேசன் பிள்ளையின் கடைக்கு வந்து சாப்பிட்டு போனார்கள். அவர்களின் சிலருடன் பிள்ளை அவர்கள் ஹாசியமாக பேசிய போது தேவர் சிரித்தார். சிலருடன் கோபமாக பேசிய பொழுது தேவர் அடியெடுத்து கொடுத்தார். துயரமாக பேசிய பொழுது அழாக்குறையாக துக்கப்பட்டார். வயிற்று கொடுமை அவரை இப்படியெல்லாம் ஆட்டி வைத்தது. உட்கார்ந்த இடத்தில் கரையான் புற்று வளர்ந்து அவரை மூடாதது ஒன்றுதான் பாக்கி. அந்த மாதிரி அங்கே கிடையாக கிடந்தார். பிள்ளை அவர்களுக்கு அன்று வியாபாரம் சரிவர நடைபெறவில்லை. 10-12 இட்லிகளும் சில தோசைகளும் மிஞ்சிவிட்டன. அரை பானை காஃபியும் மிஞ்சியது என்றாலும் பிள்ளை அவர்கள் அதற்காக கவலைப்படவில்லை. எப்போதும் அவர் அதற்காக கவலைப்பட்டதும் இல்லை. அந்த பானை ஒரு வற்றாத சமுத்திரம். காலையில் அடுப்பில் வைத்து கொஞ்சம் கருப்பட்டியையும் காஃபி தூளையும் உள்ளே போட்டு கொதிக்க வைத்தால் அப்புறம் அது விற்பனை ஆக ஆக பானையில் தண்ணீரை விட்டே நிரப்பி காஃபியாக மாற்றிக்கொண்டிருப்பார் பிள்ளை. இரவு 9 மணிக்கு கடைசி பஸ்ஸும் போய்விட்டது. அதற்கு மேல் அங்கே வியாபாரம் நடக்காது என்பதோடு மட்டுமின்றி கடையை திறந்து வைத்துக் கொண்டு அவ்விடத்தில் உட்கார்ந்திருப்பதும் தவறு. அது ஏகாந்தமான இடம், நடுக்காடு. அங்கே எவனும் வந்து அடித்து பிடுங்கினாலும் கேள்வி இல்லை. அதனால் வழக்கம் போல் பிள்ளை அவர்கள் கடையை கட்டிக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட தயாரானார். காஃபி பானையை எடுத்து வழக்கம் போலவே கடைக்கு பின்புறத்தில் கொண்டு போய் கொட்டினார். மிஞ்சிய பலகாரங்களை எடுத்து ஒரு கூடைக்குள் போட்டார். அந்த விடியாமூஞ்சி வந்து சனீஸ்வர மாதிரி கடவாசல உட்கார்ந்திருந்தா வியாபாரம் எங்க ஆகும் என்று முணுமுணுத்துக் கொண்டார். தேவர் அந்த சமயத்தில் மற்றொரு முறை கடனுக்கு 4 இட்லிகளை கேட்க வேண்டும் என்று துடித்தார்.
ஆனால் அப்போது அவருக்கு வாய் வரவில்லை. பிள்ளை இல்லை என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்ற அதே பயம்தான் அவருக்கு. முருகேசம் பிள்ளை தம் தளவாடங்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு வெறும் கடையை இழுத்து பூட்டிவிட்டு நிலா வெளிச்சத்தில் விளக்கு பாதை வழியாக மேற்கே நோக்கி நடக்கத் தொடங்கினார். தேவரை அவர் தம்மோடு புறப்படும்படி சொல்லவில்லை. அவரிடம் வேறு வார்த்தையும் பேசவில்லை. தேவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை சொல்லி முடியாது. அன்று பகல் முழுவதும் பிள்ளை அவர்களின் இன்ப துன்பங்களில் முழு பங்கெடுத்தும் கூட தம்மை ஒரு மனிதனாக கூட அவர் நினைக்கவில்லை என்பதற்காக தேவர் புண்பட்டு வருந்தினார். ஒரே பசி, எழுந்திருக்க முடியாத சோர்வு, போதா குறைக்கு அவமானம் வேறு. என்றாலும் அவர் பிள்ளை அவர்களை பின்பற்றி நடந்தார். ஒரு வார்த்தை வாய் திறந்து கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்காமல் இருந்து விட்டோம். வாயுள்ள பிள்ளைதான் பிழைக்கும் என்று எண்ணியவராக நடு வழியில் பிள்ளை அவர்களை பார்த்து, அண்ணாச்சி, ஒரு காரியம் என்று ஆரம்பித்தார். என்ன சமாச்சாரம் என்று கேட்டார் முருகேசம் பிள்ளை. இல்ல, மிஞ்சி போன அந்த இட்லி எடுத்து கொடுங்களேன், நாளைக்கு காலையில காசை கொண்டாந்து கொடுத்துறேன் என்றார் தேவர். இதுக்குத்தான் நீர் இவ்வளவு நேரமும் வள வீசினீரா? சரிதான் சரிதான் ஐயா, நம்ம கிட்ட கடங்கிடங்கிற பேச்சே கிடையாது என்று சொல்லி சற்று வேகமாக நடந்தார் பிள்ளை. நீங்க கடன் கொடுக்காமலேயே இருக்கீங்க என்று கேட்டார் தேவர். கொடுப்பேன் ஐயா, கொடுப்பேன். கொடுக்கிற உறவுகளுக்கு கொடுப்பேன். உமக்கு கொடுத்து போட்டு நான் எங்க போய் காசை வசூல் பண்றது என்று சொன்னார். என்ன அப்படி சொல்லிப்புட்டீங்க அண்ணாச்சி? இந்த வீரப்ப தேவர் பேரன் அப்படிப்பட்டவன் இல்ல. சற்று ரோசத்துடனே சொன்னார் தேவர். ஆமாமா, உமக்கு கடன் கொடுத்துட்டு அப்புறம் வசூல் பண்ண வீரப்ப தேவர்கிட்ட போக வேண்டியதுதான் என்று கடுப்புடன் சொன்னார் பிள்ளை. சத்தியமா சொல்றேன், வாங்கின கடனை கொடுக்காம நான் ஏமாத்த மாட்டேன். ஊசி போன பலகாரத்தை தானே நான் கேட்கிறேன், அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களே என்று கெஞ்சினார் தேவர். பிள்ளைக்கு அதை கேட்டு கோபம் வந்து விட்டது. ஊசி போன பலகாரம் தானே, அதை நீர் எதுக்கு கேட்கிறீரு? வீட்டுக்கு போய் சுட சுட தோசை சுட்டு சாப்பிடுமே, யாரு வேண்டாங்கிறா என்று மேலும் கத்தினார் பிள்ளை. கோச்சிக்காதீங்க பிள்ளைவாள், நான் இப்படி எல்லாம் கேட்கிறவன் இல்ல, ஏதோ இன்னைக்கு கேட்கிறேன். என் பாட்டம் பூட்டம் காலத்துல கூட இப்படி எங்க குடும்பத்துல யாரும் கெஞ்சினது கிடையாது. எங்க பாட்டனாரு ஒரு கோவத்துல சொந்த தங்கச்சி வீட்டுல கூட சாப்பிட மாட்டேன்னு வந்தவரு என்றார் வீம்பாக. ஐயா, நீர் பொழைச்ச பொழப்பும் உன் பாட்டம் பொழைச்ச பொழப்பும் எனக்கு தெரியும். சும்மா ஆளை போட்டு புடுங்காதீங்க. பாட்டன்மாரை பற்றி அலட்சியமாக பேசிய அந்த வார்த்தைகளுக்காகவே தேவரின் எரிமலை வெடிப்பதற்கு காத்திருந்தது போலும். என்னடா சொன்ன என்று இடி முழக்கம் போல் குரல் எழுப்பிக் கொண்டு முருகேசம் பிள்ளை மீது புலி பாய்ச்சலாக பாய்ந்தார் மாடசாமி தேவர். இந்த தாக்குதலால் பிள்ளையின் தலையில் இருந்த தளவாடங்கள் கீழே விழுந்து சிதறின. உடனே இருவரும் கைகலந்து விட்டார்கள். திட்டிய திட்டுகளும் பேசிய பேச்சுகளும் அது வேறு பாஷை. பலம் கொண்ட மட்டும் ஒருவரை ஒருவர் ஓங்கி குத்தினார்கள். ஒருவரை கொல்லாவிட்டால் மற்றொருவர் உயிரோடு மீள முடியாது என்பதும் உறுதியாகிவிட்டது. அந்த பேய் அறைகளும் பேய் கூப்பாடுகளும் கேட்பாடற்ற ஓசைகளாக காற்றில் கலந்து கொண்டிருந்தன. சண்டையை விளக்குவதற்கு சுற்றுமுற்றும் ஒரு சுடு குஞ்சும் கிடையாது. கை ஓய குத்தினார்கள். கையை விட்டால் அப்புறம் பல்தான் ஆயுதம். பல்லையும் பகவான் கொடுத்திருக்கிறாரே. அடியோடு கடியும் சேர்ந்தது. உடம்பெல்லாம் இரத்த கோரைகள். நடுக்காட்டில் சில நிமிஷ நேரம் இந்த பயங்கர போர் நடந்தது இருவருக்குள். முடிவில் மாடசாமி தேவரே சொத்தென்று கீழே விழுந்தார். வயிற்று பசியை வைத்துக் கொண்டு அவர்தான் எப்படி தாக்கு பிடிப்பார்? வீசி எறிந்த கோணிப்பை மாதிரி பாதையோரத்தில் சுருண்டு விழுந்தார் தேவர். முருகேசம் பிள்ளை வாய்க்கு வந்தபடி திட்டிக் கொண்டே தம் தளவாடங்களை கம்பீரமாக பொறுக்கி ஒன்று சேர்த்து கொண்டிருந்தார். தேவர் கிடந்த இடத்தில் மூச்சு பேச்சே இல்லை. ஒரே மௌனம்தான் நிலவியது. முருகேசம் பிள்ளை புறப்படவிருந்த சமயத்தில் மாடசாமி தேவர் சுய உணர்வு இல்லாத நிலையில், அண்ணாச்சி, இன்னும் கூட உங்க மனசு இறங்கலியா? வயிற்று பசியில புத்திய பறிகொடுத்துட்டேன் அண்ணாச்சி என்று மன்னிப்பையும் இட்லியையும் ஏக காலத்தில் கேட்டார். முருகேசம் பிள்ளையின் மனமா இறங்கும். அதற்கு பதிலாக பன்மடங்கு கோபமே வந்தது. இந்தா தின்னு தொலை, இப்படி மானங்கெட்ட தீனி தின்னு உடம்ப வளைக்கலன்னா என்னவா என்று சொல்லிக்கொண்டே கூடையின் வாய்க்கட்டை அவிழ்த்து இட்லியை எடுத்து கொடுக்க போனார். இந்த பயகிட்ட நான் பிச்சை வாங்கி திங்கவா என்று வீராப்புடன் சொல்லிக்கொண்டு
தமது முழு பலத்தையும் பிரயோகித்து பிள்ளை அவர்கள் மீது மறுமுறையும் மறுமுறையும் பாய்ந்தார் தேவர். பாய்ந்த வேகத்திலேயே அடிவயிற்றில் ஒரு பலமான குத்து வாங்கிக் கொண்டு கீழே சாய்ந்தார் தேவர். உடம்பில் மூளைக்கு மூளை பரல் கற்கள் குத்தின. திரும்ப எழுந்து சண்டை போடுவதற்கு தேவரிடம் சக்தி இல்லை. அப்போது முருகேசன் பிள்ளை, உம்மை கொலை பண்ணிட்டு தூக்கு மேடையில ஏறுவானேன்னு பாக்குறேன், இல்லைன்னா நடக்கிற கதையே வேற என்று கடைசி உருமலாக உருமி விட்டு போய்விட்டார். அடிபட்டு கிடந்த மாடசாமி தேவருக்கு என்னென்னவோ பயங்கள் எல்லாம் வந்து உள்ளத்தில் புகுந்து கொண்டன. முருகேசன் பிள்ளை ஊருக்குள் போய் நடந்த சங்கதியை சொன்னால், வீரப்ப தேவரின் பேரன் வழிப்பறி அடித்து பசி தீர்க்க முயன்றதாக கதை கட்டினால், பிறகு போலீஸ்காரர்கள் வந்து தம்மை ஊரார் முன்னிலையில் கைதியாக கூட்டிக் கொண்டு போனால், அவர் தம்முடைய பயங்களை ஒரு வழியாக உதறுவதற்கு வெகு நேரம் ஆயிற்று. இனி என்ன கஷ்டம் வந்தாலும் வரட்டும், என்னதான் வந்துவிடும்? தலைக்கு மிஞ்சின ஆக்கினையா? கோவணத்துக்கு மிஞ்சின தரித்திரமா? இந்த அற்ப பயில் யாசகமாக கொடுத்த இட்லியை வாங்கி நாய் தீனி தின்னாமல் இருந்தோமே, இந்த கடும் பசியிலும் அது போதும், அதுவே போதும், மற்ற கேவலம் எது வந்தாலும் வரட்டும் என்று தமக்குத்தாமே ஆறுதல் தேடிக்கொண்டு தள்ளாடி தள்ளாடி வீட்டை நோக்கி நடந்து வந்தார் மாடசாமி தேவர். இந்த கதை கலைமகள் பத்திரிகையில 1959 வெளிவந்தது. பசி எந்த அளவுக்கு மான மரியாதைய பாக்குறது இல்ல, மான ரோஷத்தை பாக்குறது இல்லைங்கிறது புரியுது. ஏன்னா பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. குடும்ப பெருமையோ அல்லது வேற எந்த விஷயமே பசிக்கு முன்னால அற்பமான விஷயம்தான். அழகிரிசாமி அவர்கள் இன்னொரு கதை கூட எழுதியிருக்காரு, தியாகம்னு. அந்த கதை ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருக்கேன். அந்த கதையினுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அந்த கதையும் கூட இது மாதிரி ஒரு பசி கொடுமையை அடிப்படையா வச்சு எழுதியிருப்பாரு. அதை படிக்க படிக்க அப்படியே கட நம்ம கண்ணுல இருந்து தண்ணி கொட்டும். அந்த கதையை நான் பதிவு பண்றப்போ ஒரு 5-6 தடவை நான் பதிவு பண்ணியிருப்பேன். நிறைய இடத்துல அழுக, தொண்டை அடைச்சு, விக்கல் அந்த கதையை தொடரவே முடியாம ரொம்ப சிரமப்பட்டு அந்த கதையை பதிவு பண்ணியிருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு நம் மனசுல ஒரு மனசை பிசையக்கூடிய, மனசுல ஒரு மிகப்பெரிய வலி ஏற்படுத்தக்கூடிய கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான கதை தான் தியாகம். அதே வகையில இந்த கதையும் பசி வந்தா அந்த குடும்ப கௌரவம் எல்லாமே விட்டு தொலைச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி போறோம். அதே நேரத்துல ஒரு இடத்துல ஒரு வீம்பு பசிதானே வந்தா வரட்டும், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் கொடுக்குது அப்படிங்கறதும் இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா?